ஸோ கண்டினியூ பண்ணிக்கிறீங்க அந்த எஸ்எம்ஐ. ஸோ கான்ட்ராக்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆயில் சேல்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஹெட்ஜ் ஆகுது. அப்போ கான்ட்ராக்ட் 2ல வந்து டொமஸ்டிக் கிட்ட இருந்து பொருளை வாங்குறாங்க. டெலிவரி வந்து 31 டிசம்பர் ஜனவரியில் எடுக்கணும். நெட் செட்டில்மெண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஆனால் டொமஸ்டிக் கான்ட்ராக்ட் நெட் செட்டில்மெண்ட் 1% தான். மீதியெல்லாம் டெலிவரி வாங்கி ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் 3ல பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஆயில் செல் கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. 50 MT மெட்ரிக் டன் ஆஃப் $450. மெச்சூரிட்டி வந்து 15th January 2012. நெட் செட்டில்மெண்ட்டு கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி இசட்டு இந்த கான்ட்ராக்டை ஹெட்ஜஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுது. கொஸ்டின் கேட்குறது என்ன, இந்த 3 கான்ட்ராக்ட் வந்து இண்டிஏஎஸ் 109க்குள்ளே வருமா வராதா, அல்லது யூஸ் ஓன் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்னு கேட்குறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ரூமாக ட்ரீட் பண்ணணுமா இல்லை சாதாரண பர்ச்சேஸ் கான்ட்ராக்டை ட்ரீட் பண்ணணுமா தான் கேள்வி. அப்போ கோர் கான்செப்ட் நல்லா பண்ணிக்கணும். இஃப் நெட் செட்டில்மெண்ட் அலௌடு, என்னங்க நெட் செட்டில்மெண்ட்டு அலௌடு, நல்லா பார்த்துக்கணும். பாஸ்ட் ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகண்ட் கேஸ் செட்டில்மெண்ட் பண்ணுற டெண்டன்சி அதிகம். தென் டெரிவேட்டிவ்ஸ் இந்தியாஸ் 109 அப்படி ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம கோர் கான்செப்ட் பிரகாரம் பார்த்தா நெட் செட்டில்மெண்ட் அலௌட் ஆகும். எஸ். அடுத்தது பாஸ்ட் ப்ராக்டிஸ் இன்சிக்னிஃபிகண்ட்னு கேட்குறாங்க. எஸ். கேஷ் செட்டில்மெண்ட் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக. எஸ். எல்லாத்துக்கும் பதில் எஸ் தான். எல்லாத்துக்கும் பதில் எஸ் தான். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டோட ரூல் நான் சொல்லிடுறேன். கான்ட்ராக்ட் 1 பொறுத்த வரைக்கும் நெட் செட்டில்மெண்ட் கிளாஸ் இருக்குது இல்லையா, நெட் செட்டில்மெண்ட் கிளாஸ் இருக்குது. நெட் செட்டில்மெண்ட்னா என்ன, பேலன்ஸ் வரையும். இப்போ 30% கேஸில் டெலிவரி இல்லாமல் கேஷ் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டெலிவரியே இல்லாமல் கேஷ் மட்டும் எத்தனை 30% செட்டில் பண்ணிட்டாங்க. டெலிவரி இல்லாமல், நோ டெலிவரி 30%. அப்போ இந்தியஸ் 109 ரூல்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. 109 ரூல்ஸ் ஆக்சுவல் டெலிவரி ஓன் பர்பஸ் ஆகும். இப்போ பாஸ்ட்டு ப்ராக்டிஸ் நெட் செட்டில்மெண்ட் அலௌடான்னு பார்க்குறோம். பாஸ்ட் ப்ராக்டிஸ் சிக்னிஃபிகண்ட் இல்லைன்னு பார்க்குறோம். கேஷ் செட்டில்மெண்ட் டெண்டன்சி இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ ஃபைனல் ஆக்சஸ் வந்து ஆகும். ஏன் நெட் செட்டில்மெண்ட் இருக்குது, நெட் செட்டில்மெண்ட் இருக்குதா இருக்குது. பாஸ்ட்டு ப்ராக்டிஸ் சிக்னிஃபிகண்ட் 30% பெரிய லெவல் அப்படின்னா இது ஓன் யூஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்காது. ஸோ இது வந்து இண்டிஏஎஸ் 109க்கு அப்ளை ஆகணும்னு கேட்டால் எஸ் அப்ளை ஆகணும். எஃப்டிஎஃப்எல் மெஷர் பண்ணணும். எஃப்டிஎஃப்எல் ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ளை பண்ணணும். அடுத்தது கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் 2 போச்சுன்னா நெட் செட்டில்மெண்ட் கிளாஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெட் செட்டில்மெண்ட் கிளாஸ் இருக்குது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா. நெட் செட்டில்மெண்ட் கிளாஸ் இருக்குதுன்னா பட் ஒன்லி 1% கேஸ் தான் கேஷ் செட்டில்மெண்ட். 1% கேஷ் செட்டில்மெண்ட் இது ரொம்ப லோ. யூஸ் டெலிவரி வாங்கி தான் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. என்னங்க டெலிவரி வாங்கி தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. யூஸ்வல் டெலிவரி தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேஸில் டெலிவரியே வாங்கலை. பாசிபிலிட்டிஸ் வந்து டெலிவரி 30% தான். 30% கேசஸ்க்கு வந்து அவங்க என்ன செய்யலை, நோ டெலிவரின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. 30% கேஸ் டெலிவரி இல்லாமல் வாங்குறாங்க. பட் இங்கே என்ன செய்கிறாங்க, டெலிவரி எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ யூஸ்வல் டெலிவரி தான். இதுக்கு ஒரு ஃபைனல் இல்லையா. இப்போ
ஃபைனான்ஸ் சப்ளை ஆகாது. ஏன் நோ வை? ஏன்னா இதனால இது ஓன் யூஸ் கான்ட்ராக்டா போயிடுச்சு. ஓன் யூஸ் கான்ட்ராக்ட். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யறோம், 3க்கு போறோம். 3 என்னது? கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச். கான்ட்ராக்ட் வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச்? எக்ஸ்சேஞ்ச் தான் பேர். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச். நெட் செட்டில்மெண்ட் கம்பல்சரி சொல்லுவாங்க. நெட் செட்டில்மெண்ட் கம்பல்சரி. ஹெட்ஜ் பர்பஸ். ஆமாம் சார், ஹெட்ஜ் ஏன்னா 2 கரன்சி இருக்கிறதுனால கரன்சியோட ஃபியூச்சர் ரேட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்னாவே இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது நான் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் தானே, எக்ஸ்சேஞ்ச்னாவே இதுதான் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஸோ கான்ட்ராக்ட் 3. அப்போ ஃபைனல் சம்மரி டேபிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா கான்ட்ராக்ட் 1 வந்து வராது. கான்ட்ராக்ட் 1 வந்து வரும், வராது, வரும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 விஷயத்தை நீங்கள் திருப்பி வச்சுன்னு சொன்னோம். நெட் செட்டில்மெண்ட்டு, சிக்னிஃபிகண்ட் ஃபாஸ்ட் ப்ராக்டிசஸ், டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். ஓன் யூஸு, டெலிவரி இன்டென்ஷன்னா நாட் டெரிவேட்டிவ்ஸ். அப்போ ஓன் யூஸு கான்ட்ராக்ட் டெலிவரி பாருங்க. இந்த கான்ட்ராக்ட் முடிச்சு திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி சப்ளைட்லேருந்து டெலிவரி வந்து 30% நெட் செட்டில்மெண்ட். மேலும் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து 30% கேசஸ் வந்து டெலிவரி டெலிவரி வாங்குற இன்டென்ஷனே கிடையாதுன்னா இது வந்து டெரிவேட்டிவ்ஸ். செகண்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சப்ளைஸ்லேருந்து வருது, நெட் செட்டில்மெண்ட் கிளாஸ் இருக்குது. ஆனால் டொமஸ்டிக் கான்ட்ராக்டில் நெட் செட்டில்மெண்ட் வந்து எவ்வளோ தான், 1% தான். மீதி எல்லாமே டெலிவரி வாங்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ இன்டென்ஷனே என்ன தான், உங்களுக்கு டெலிவரின்றது தான் இன்டென்ஷன். டெலிவரி வாங்கினா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னது, சாதாரண டெரிவேட்டிவ் இல்லாமல் சாதாரண பர்ச்சேஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்னு வந்துச்சு. எக்ஸ்சேஞ்சுனாவே மேக்ஸிமம் ஹெட்ஜிங் வருது. அப்போ இது வந்து கண்டிப்பாக என்ன தான் வரும், டெரிவேட்டிவ்ஸ் தான் வரும். இந்த படம் நமக்கு எளிமையாக விளங்குகிறது. தேங்க்யூ.